சந்திரன் இல்லைங்களா. வளர்ந்து வரும்போது பிரதமை ஒரு தெரியா சுத்தமா, திதியனா ஒரு சின்ன கோடு தெரியும். அது மாதிரி அது வளர்ந்து 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 அப்படியே வந்து கடைசியா வந்து பௌர்ணமியில வந்து முடியும். ஸோ வளர்பிறை வந்து பௌர்ணமியில முடிச்சுட்டு திரும்ப வந்து பௌர்ணமிக்கு அப்புறமா திரும்பவும் பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்த்தசி போயிட்டு திரும்ப அமாவாசை. அப்படியே அதே மாதிரி அதோட சைக்கிள் அப்படியே ரொட்டேட் ஆகுது இல்லைங்களா. இப்போ 14 திதிகள், அமாவாசை, பௌர்ணமி. ஸோ நம்ம வளர்பிறை, தேய்பிறை எல்லாம் சேர்த்து டோட்டல் 30 திதிகள் அப்படின்னு சொல்லுவோம். வளர்பிறை பிரதமை, வளர்பிறை தேமை, தேய்பிறை பிரதமை அப்படின்னு சொல்லும்போது டோட்டலா 30 திதிகளா நம்மளுக்கு டோட்டலா வருது. சரிங்களா. இப்போ இந்த திதிகள் நம்ம சொல்லுவோம். திதி வந்து இதோட கால அளவுன்னு பார்த்தீங்கன்னா 24 to 25 மணி நேரங்கள் சுமார். அப்ராக்சிமேட்லி நம்ம கரெக்டா சொல்ல முடியாது. இப்போ சூரிய உதயம் எப்படி இருக்கு, சூரிய அஸ்தமனம் எப்படி இருக்கு, மாறுபடுது, இடத்துக்கிடம் மாறுபடுது. அது மாதிரி முன்ன பின்ன கொஞ்சம் கால அளவுகள் மாறுபடும். அது நம்மளோட பஞ்சாங்கத்துல இருக்கு. அதை பார்த்து நீங்க அதன் கால அளவே தெரிஞ்சுக்கலாம். ஆப்ல கூட இப்பெல்லாம் வருது, திதியின் கால அளவெல்லாம் வருது, எப்போது எந்த திதி முடியுது தொடங்குது எல்லாமே வருது. ஸோ நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. இப்போ வந்து எல்லாருக்கும் தெரியுமா 12 ராசி கட்டங்கள் இருக்குது இல்லையா. அது மாதிரி 12 ராசி கட்டங்கள் மேஷம் முதல் மீனம் வரை இருக்குது, 9 கிரகங்கள் இல்லைங்களா. ஸோ இந்த 12 ராசி கட்டங்கள்ல இப்போ வந்து ஏதாவது இப்போ நீங்க ஒரு திதியில பிறந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிரதமை திதியில பிறந்திருக்கீங்க, வளர்பிறை ஆகட்டும் அல்லது தேய்பிறை ஆகட்டும். திதி சூன்ய வீடுகள்னு ஒரு 2 வீடுகள் வரும். திதி சூன்ய வீடுகள்னு 2 வீடுகள் வரும். இப்போ நம்ம பிரதமை திதின்னு எடுத்துக்கிட்டோம்னா துலாமும் மகரமும், துலாம் வீடும் மகர வீடும் திதி சூன்ய வீடுகள். இல்ல ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். ஆமா. ஸோ திதி சூன்ய வீடுகள்னு வருது இல்லைங்களா. ஸோ திதி சூன்யம் என்றால் என்ன, இப்போ 2 வீடுகள். இப்போ வந்து சதுர்த்தசி திதிக்கு மாத்திரம் 4 வீடுகள் திதி சூன்யமா வரும். நம்ம திதியோக கரண ஜோதிட முறையில அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் திதி சூன்யம் உண்டு. ஆனா பாரம்பரிய முறையில அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் திதி சூன்யம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்ம திதியோக கரண ஜோதிட முறையில அமாவாசை திதிக்கு சந்திரனும் பௌர்ணமி திதிக்கு சூரியனும் திதி சூன்யம் ஆவார். அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ இது வந்து இப்போ திதி சூன்யம் அப்படின்னா என்ன, திதி சூன்யம், சூன்யம்னால என்னது, இருட்டு, ஒண்ணுமே இல்லை, நமக்கு தெரியாதது, கண்ணுக்கு தெரியாதது, அதாவது நம்ம சூன்யம்னு சொல்றோம் இல்லைங்களா. அப்ப என்ன ஆகும், எந்த வீடு திதி சூன்யம் ஆகிறதோ அந்த வீட்டின் கிரக காரகங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப பிரதமே சொல்ல துலாம் வீடு எடுத்தா துலாம் வீட்டின் அதிபதி, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு அதிபதி கொடுத்துருக்காங்க இல்லையா. அந்த அதிபதி, அந்த கிரகம், அதன் காரகங்கள் அந்த ஜாதகர் கெடுபலனை அனுபவிப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் இல்லாம அது அவரோட பிறந்த லக்னத்துக்கு, இப்போ எல்லாருக்கும் ஒரு ராசி இருக்கும், ஒரு லக்னமும் இருக்கும். ஸோ அந்த லக்னத்துக்கு எத்தனாவது பாவமாக வருதோ அந்த பாவகத்திலே அந்த ஜாதகர் கெடுபலனை அனுபவிப்பார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த திதி சூன்யத்தின் எதோட பலன் வந்து இதுதான். ஸோ அது வந்து கெடுபலனை கொடுக்க வல்லது இந்த திதி சூன்ய வீடுகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா. இப்போ வந்து நம்ம இந்த திதி சூன்ய இதோட இதை கெடுபலனை வந்து எப்படி நம்ம மாத்தி நம்ம வாழ்க்கையில வந்து நற்பலன்களை பெறலாம், சகல ஐஸ்வர்யங்களையும் அதிர்ஷ்டங்களையும் எப்படி பெறலாம், திதியை எப்படி வெல்லலாம் அப்படிங்கிறதா நம்ம இப்போ டீட்டெயிலா பார்க்குறோம். ஸோ திதி வாரியா நம்ம பார்க்க போறோம். அதற்கு நம்ம என்ன பார்க்குறோம், இப்போ வந்து நம்ம யூஸ்வலா கொடுக்குற மாதிரி கோவில் வழிபாடுகள் கொடுக்கறது இல்லை. இப்போ வந்து பிரதமை திதியில பிறந்தீங்களா, இப்போ வளபிறை பிரதமைக்கு ஒரு கோவில், தேய்பிறை பிரதமைக்கு ஒரு கோவில், வளபிறை திதியைக்கு ஒரு கோவில், தேய்பிறை திதியைக்கு ஒரு கோவில், அப்படி நம்ம திதி தோஷ நிவர்த்தி கோவில்கள் கொடுக்க போறதில்ல. நம்ம காமனா என்ன பண்றோம்னா திதி நித்திய தேவதையர் வழிபாடு அப்படிங்கிற ஒரு சிம்பிளான நீங்க வீட்டுல இருந்தே பண்ணக்கூடிய, இப்ப நீங்க கோயிலுக்கு போய் தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்க வீட்டுல இருந்தே இந்த பூஜைய நீங்க சாதாரணமா எல்லாருமே பண்ணலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான பூஜை முறை, அதிக கட்டுப்பாடுகள் கிடையாது, ரொம்ப எளிமையா பண்ணலாம். இது நீங்க பண்ணிட்டு வர இப்ப நீங்க வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வர உங்களுக்கு நீங்களே கண்கூடாக உணரலாம். உங்களுக்கு வந்து திதி தோஷ நிவர்த்தி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அதுல இருந்து நிவாரணம் கண்டிப்பாக கிடைக்கும். இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த திதி நித்திய தேவதை வழிபாடுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ யார் இந்த திதி நித்திய தேவதைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் நம்ம திதி நித்திய தேவதைகளை வழிபாடு பண்ணணும். ஸோ இது பேர்லயே இருக்கு பாருங்க, திதி நித்யா தேவதைகள். ஸோ இவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அம்பிகையின் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியின் அங்க தேவதைகள் சொல்லுவோம்.
அங்க தேவதைகள். இப்ப எப்படி நம்ம அம்பிகைனாலே என்ன சொல்லுவோம், சந்திர பகவானே சொல்லுவோம் இல்லைங்களா? அம்பிகைனாலே சந்திர பகவானே சொல்லுவோம். ஓகே, சந்திர பகவானாலே இப்போ நம்ம இப்ப திதினா என்னது, சந்திரனின் வளரும் வளர்பிறை தேய்பிறை தானே வருது. ஸோ சந்திரனின் பரிவார சக்திகள், இந்த திதி தேவதைகள்ங்கிறவங்க யாரும் பார்த்தீங்கன்னா சந்திர பகவானின் பரிவார தேவதைகள், காவல் தெய்வங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இவர்கள் கிட்ட நம்ம போயிட்டு வேண்டுதல் வைக்கும்போது அவர்கள் நமக்கு இந்த திதி தோஷ நிவர்த்தியை கண்டிப்பாக நமக்கு நிவர்த்தி செய்ய உதவுவார்கள். ஸோ இந்த திதி நித்திய தேவதைகள். ஸோ நித்திய தேவதை, திதி நித்தமும் நம்ம பூஜை பண்ணணும். அந்த திதிகள்ல தான் பூஜை பண்ணணும் இல்லை, நித்தமும் நீங்க பண்ணணும். நீங்க எப்படி பண்ணணும்னா, இப்போ இந்த திரிகோண நித்தியா அப்படின்ட்டு ஒரு படம் உங்களுக்கு கிடைக்குது. இப்போ ஒவ்வொரு நித்திய தேவதைகளும் இருக்காங்க தனித்தனியா. அதை நீங்க தனியா வாங்கி வச்சு பூஜிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க டோட்டலாவே திரிகோண நித்யா அப்படின்னு நீங்க கடைகள்ல கேட்டாலே அந்த படம் கிடைக்கும். அது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்படி இருக்கும். ஆமாமா. ஸோ பார்த்துருக்க நேயர்கள் மறக்காம இதெல்லாம் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் ரொம்ப அபூர்வமான. ஆமாமா. ஸோ லைக் பண்ணிட்டு ஆமா இந்த மாதிரி முக்கோணத்துல இந்த திரிகோண. ஆமாமா. இது நீங்க காமனா வீட்டுல வாங்கி வச்சிருக்கலாம் நீங்க. சரிங்களா? இப்படி தண்ணி நான் குடிச்சுக்கிறேன். ஸோ நான் இந்த பிக்சர் இந்த மாதிரி நீங்க வீட்டுல வாங்கி வச்சுக்கோங்க. எல்லாரும் தெரியுதுங்களா? ஆமாமா. ஸோ இப்படி வாங்கி வச்சுக்கிட்டேன்னா ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சு. நான் ஆஃப் பண்ணிருங்க. ஸோ பார்த்துட்டு நேயர்கள் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் பதிவு பண்ணுங்க, கண்டிப்பாக நான் படிக்கிறேன். ரொம்ப அற்புதமான தகவல் மேடம் சொல்லுவாங்க லைவ்ல. ஃபைன், ஓகே, சரி. ஸோ நீங்கள் இந்த மாதிரி படம் ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் இப்போ நம்ம ஒவ்வொரு படம் வாங்கி தனியாக பூஜை செய்ய முடியாது. ஏன்னா நம்ம வீட்டில் இப்போ ஒரு 4-5 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வைங்களா, எல்லாரும் ஒவ்வொரு திதியில பிறந்திருப்பாங்க இல்லைங்களா? அப்போ இதை நீங்கள் காமனா ஸோ நடுவில் லைத்தா பரமேஸ்வரி, சுற்றிலும் 15 நித்திய தேவதைகள், இந்த படத்தை நீங்க காமனா வாங்கி வச்சுட்டு அதற்கு இப்போ நீங்க என்ன திதியில பிறந்தீங்களோ அதற்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை, அதற்கு உண்டான மலர்கள், அதற்கு உண்டான நைவேத்தியம், உண்டான என்ன பொருட்களோ அதை வச்சு நீங்க உங்களுக்கு உண்டான திதி நித்திய தேவதை வச்சு நீங்க மனசார நினைச்சு நீங்க வழிபாடு பண்ணலாம். நீங்க காமனா ஒரு படம் வச்சுக்கலாம், எல்லாருக்கும் பொதுவா தனித்தனியா வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்க செஞ்சு வர உங்களுக்கு கண்டிப்பா வாழ்க்கையில நீங்க கிடைக்கிற உங்களுக்கு திதினாலே சந்தோஷம். ஸோ சந்தோஷங்கள் உங்கள் தானாக தேடி வரும். சரிங்களா? இப்ப நம்ம அனைத்து திதிகளுக்கும் உள்ள நித்திய தேவதைகள் யார், எப்படி அவர்களை வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம விரிவாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நேர்கள் பார்த்துருக்க நேர்கள் இது டபுள் டேப் பண்ணுங்க, லைக் பண்ணி பாருங்க. மிகவும் பயனுள்ள தகவல். சரிங்களா? ஓகே, ரைட். இப்போ இங்கே எழுதிருங்க. மறைஞ்சிருதுங்களா? சரி. ஸோ நம்ம இப்போ குறிப்பிட்ட திதிகளுக்கு